ஹலோ தேர் நாங்கள் பீட்டா நண்பன். இந்த வீடியோவில் ஆக்சுவலாக நம்ம ஏபிள்டன் லைவோட பேசிக்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கிறீங்க. சரி, ஓகே. ஏபிள்டன் லைவ் வந்து ஒரு டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. உங்களுக்கு டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷனாக என்னன்னு தெரியாட்டி அது ஒரு வீடியோ போட்டுருக்கு, அதை போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஏபிள்டன் லைவ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஆக்சுவலாக எப்படின்னா, இப்போது நீங்கள் அதை கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி விண்டோ மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த விண்டோ, அப்புறம் இந்த விண்டோ, அப்புறமா இந்த ஒரு விண்டோ, கீழே ஒரு விண்டோ, இப்படி ஒரு 3 விண்டோவாக தான் இந்த ஏபிள்டன் லைவ் இருக்கும். இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஐக்கான் தெரியும், ஓகேவா? இது ஆக்சுவலாக என்ன மோடில் இருக்குன்னா செஷன் வியூவில் இருக்குது. அதாவது இந்த ட்ராக் எல்லாமே இப்படி இருக்கும், இந்த மாதிரி. அதாவது ட்ராக் எல்லாமே டாப் டு பாட்டம் இந்த மாதிரி இருக்கும், இந்த ஆங்கிளில் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி வேறு ஒரு விண்டோ மாதிரி ஓப்பன் ஆகும். இது வந்து எப்படின்னா லெஃப்ட் டு ரைட்டில் இருக்கும், அதே ட்ராக் தான். நீங்கள் உங்கள் கீபோர்டில் டேப் அமுக்கினாலும் இந்த 2 ட்ராக்கும் நீங்கள் இப்படி மாறி போய்க்கலாம். அதாவது இது டாப் டு பாட்டம் இருக்கும், இதே ட்ராக் தான் இதில் லெஃப்ட் டு ரைட் இருக்கும். இந்த வியூ எதுக்குன்னா லைவ் பெர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த வியூ யூஸ் பண்ணுறாங்க. இந்த வியூ வந்து நம்ம ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது அதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. இது அரேஞ்ச்மெண்ட் வியூன்னு சொல்லுவாங்க, இதை செஷன் வியூன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம இங்கே வரலாம். இங்கே தான் ஆக்சுவலாக நம்ம என்ன இதில் போட வேண்டிய அந்த சவுண்டு விஎஸ்டி ப்ளகின்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் நம்ம எடுத்துல போடுவோம், ஓகேவா? ஃபஸ்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 கேட்டகரி இருக்கும். இதில் ஆக்சுவலாக 2 செட் இருக்கும். மேலே இருக்கிற செட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுண்ட் ட்ரம்ஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே ஏபிள்டனில் இன்பில்ட்டாக உள்ள விஷயம். இப்போ ஆடியோ எஃபெக்ட்ஸ், வீடியோ எஃபெக்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். இதில் எப்படின்னா எஃபெக்ட்ஸ்க்காக இந்த இடம், ஓகேவா? இப்போ இந்த இடம் எதுக்கு அப்படின்னா, நம்ம கம்ப்யூட்டர் இருக்கிற சவுண்ட்லாம் எடுத்து உள்ளே போடுறாங்க, நம்ம இந்த இடம் யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்மக்கிட்ட ஒரு ஃபோல்டர் இருக்குன்னா அந்த ஃபோல்டரில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம், அந்த மாதிரி விஷயத்துக்கு. நீங்கள் இதில் கிளிக் பண்ண இதோட சப் ஃபோல்டர் எல்லாமே இதில் வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதோட சப் ஃபோல்டர் இதில் வரும், இதை கிளிக் பண்ணி இதோட சப் ஃபோல்டர் இதில் வரும். சரி, ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வரலாம். இந்த இடத்த நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா 2 வகையான ட்ராக் இருக்குது. ஒன்று மிடி ட்ராக் இருக்குது, இன்னொன்று ஆடியோ ட்ராக் இருக்குது. ஸோ மிடி ட்ராக்கு நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம மிடி ஃபைல்ஸ் அந்த விஷயம் மட்டும் தான் இந்த ட்ராக்கில் ஃபுல்லாக நம்ம பண்ண முடியும். ஆடியோ எதுவும் எடுத்து இதில் வைக்க முடியாது. மிடி ஆக்சுவலாக எதுக்கு அப்படின்னா, இந்த மிடி ட்ராக் ஃபுல் எதுக்கு அப்படின்னா, இதில் இருக்கிற நம்ம ஒரு விஎஸ்டி இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக மிடி ட்ராக் யூஸ் பண்ணுறோம். ஆடியோ ட்ராக் எதுக்குன்னா, இதில் ஒரு ஆடியோ ஃபைல் எடுத்து இதில் போட்டு ஆடியோ விஷயம் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஆடியோ ட்ராக் யூஸ் பண்ணிக்கிறோம். ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் இன்சர்ட் ஆடியோ ட்ராக், மிடி ட்ராக் 2 இருக்கும். இப்போ நீங்கள் ஆடியோ இன்சர்ட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி இன்னும் ட்ராக் ஒன்று க்ரியேட் ஆகும். இதை செலக்ட் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ட்ராக் டெலிட் ஆயிரும், இந்த மாதிரி. இப்போ இந்த மிடி ட்ராக்கில் நம்ம ஒரு மிடி இன்ஸ்ட்ருமெண்ட்டை லோட் பண்ண போகிறோம். இதில் போய்ட்டு இதில் போனீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்னு ஒன்று இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போனீங்க அப்படின்னா ஏபிள்டனில் டிஃபால்ட்டாக இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே இதில் தெரியும், ஓகேவா? இப்போ நம்ம இதில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து லோட் பண்ணிக்கலாம். இதில் பியானோ ட்ராக் பண்ணி கரெக்டாக இதுக்கு ட்ராக் பண்ணி இது கரெக்டாக இந்த ட்ராக்கில் தூக்கி போட்டால் போதும். இப்போ இந்த மிடியில் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் லோட் ஆகிட்டு. இது எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இங்கே நீங்கள் கீழே ஒரு ஐக்கான் இருக்கும். இதில் வந்தீங்க அப்படின்னா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் தெரியும். இதை கொடுத்தீங்க அப்படின்னா இது தெரியும். இப்போ இந்த ட்ராக் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ட்ராக்கில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இதில் தெரியும். இப்போ அந்த ட்ராக்கில் எதுவுமே நம்ம வைக்கல. இப்போ இந்த ட்ராக் திரும்ப செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் லோட் ஆகிருக்கு, இதில் தெரியுது. இப்போ நீங்கள் இதை இப்போது வாசிக்கணும் அப்படின்னா நேராக போனீங்கன்னா டாப் இதில் போனீங்கன்னா இந்த ஐக்கான் இருக்கும். இந்த ஐக்கானை நீங்கள் ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆனில் இருந்துட்டு அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டர் கீபோர்டில் ஏதாவது ஒரு கீ அமுக்கி பாருங்கள். இப்போ ஏ அமுக்கினீங்க அப்படின்னா அதாவது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நம்ம ப்ளே பண்ணலாம். ஏ அமுக்கி ஒவ்வொரு கீயும் ஒவ்வொரு கம்ப்யூட்டர் கீயும் ஒவ்வொரு அந்த கீபோர்ட் கீயை டினோட் பண்ணணும். இப்போ ஏ அமுக்கிட்டிங்கன்னா கீபோர்டில் சிஏ டினோட் பண்ணணும். ஏஎஸ்டி அப்படின்னா சிடிஇஏ டினோட் பண்ணணும், இந்த மாதிரி. நீங்கள் ப்ளே பண்ண இதில் ஒரு மீட்டர் தெரியுதா? இதுதான் ஆக்சுவலாக வால்யூம் மீட்டர் மாதிரி. அதாவது நீங்கள் ப்ளே பண்ண இதில் அந்த வால்யூம் மீட்டர்லாம் தெரிஞ்சுட்டே இருக்கும். இப்போ நம்ம இதில் நேவிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இதை ஜூம் பண்ணணும், இந்த வியூ ஜூம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மேலே போனீங்க அப்படி கை சிம்பிள் மாதிரி வரும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் இன் அவுட் அப்படி பண்ணிக்கலாம், அந்த மாதிரி. இப்போ லெஃப்ட் ரைட்டும் அந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். அந்த கை வச்சு நம்ம ட்ராக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம அந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த ஒரு நம்பர் தெரியுதா? இது ஆக்சுவலாக டாகிள் பண்ணுறது.
இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் சவுண்ட் எதுவுமே வராது. இப்போ ஆன் பண்ணி எதாவது கூடனா இது ஆஃப் பண்ணாலும் எதுவும் வராது, ஆன் பண்ணால் மட்டும் தான் வரும். அந்த மாதிரி இது அதோட வால்யூம் குறைக்கிறதுக்கு கூட்டுறதுக்கு அந்த மாதிரி. இங்கே டெலிட் அமுக்குனிங்கன்னா அது திரும்ப ரீசெட் ஆகிரும். இது சோலோனா வேறு எந்த ட்ராக்குமே ஓடாது, இந்த ட்ராக் ஒரு ட்ராக் மட்டும் தான் ஓடும். இது எப்படின்னா லெஃப்ட் ரைட்டு பேன் பண்ணுறது. இப்போ நம்ம சென்டரில் இருக்கும், ஓகேவா? இது இப்போ லெஃப்ட்டில் போயிட்டு அப்படின்னா லெஃப்ட்டில் மட்டும் தான் வேலை செய்யும், இது ரைட்டில் மட்டும் தான் வேலை செய்யும். இப்போ டெலிட் கொடுத்திங்கன்னா டெலிட் ஆயிரும். இப்போ நம்ம சிம்பிளாக இதில் ஜஸ்ட் ஒரு ரெக்கார்ட் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இது ஆன்ல ஐக்கான் பார்த்துட்டு இங்கே மேலே அப்படி வந்தீங்க அப்படின்னா இதில் இந்த ஒரு ஐக்கான் இருக்கும், இது ரெக்கார்ட் ஐக்கான். இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணியாச்சு, ஓகேவா? இப்போ நம்ம ப்ளே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஐக்கான் நமக்குன்னா எல்லாம் கீபோர்டில் ப்ளேக்கு ஸ்பேஸ் வாங்கிக்கணும். அந்த மாதிரி இப்போ நம்ம இதை டெலிட் பண்ணோம் அப்படின்னா இதை ஃபுல்லாக இப்படி கொடுத்து டெலிட் பண்ணியாச்சு, ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே மேலே ஒரு பார்வை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது அப்படின்னா இந்த டெம்போ, ஓகேவா? இதெல்லாம் டெம்போ சமைச்சாரப்பட்டது. இப்போ நம்ம 120 டெம்போவில் இருக்கும், இது வேணால் நம்ம குறைச்சிக்கலாம். அது மாதிரி 75, அப்புறம் 150, 60 அப்படி கூட வச்சுக்கலாம். இது எதுக்குன்னா டைம் சிக்னேச்சருக்காக. இது அப்படின்னா மெட்ரோனம். இப்போ நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி மெட்ரோனம் ஓடும். ஸ்பேஸ் அமைக்கி தான் நீங்கள் ப்ளே பண்ணணும், ஓகேவா? உங்கள் கீபோர்டில் ஸ்பேஸ் அமைக்கி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நீங்கள் மேலே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு பார் கரெக்டாக இருக்கும். அதாவது 9, 10, 11 இதெல்லாம் எதை குறிக்குன்னா ஒரு பாரை குறிக்கும். 9லேருந்து 10ங்கிறது இது ஆக்சுவலாக ஒரு பார், இது இன்னொரு பார், இப்போ நம்ம இது 3ஆவது பார், 4ஆவது பார். இப்போ நீங்கள் இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்ம 4 பார் செலக்ட் பண்ணியிருக்கோம். கண்ட்ரோல் எல் அமுக்குனீங்க அப்படின்னா ஒரு லூப் க்ரியேட் ஆகும் இந்த மாதிரி. சரி, இந்த மாதிரி அப்போ நீங்கள் இதை நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா திரும்பவும் அதே லூப் தான் திரும்ப ஓடிட்டே இருக்கும், ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஒரு சாம்பிள் பேக் யூஸ் பண்ணலாம். சாம்பிள் பேக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் ஃபோல்டர்னு இருக்கும், இந்த ஆட் ஃபோல்டர் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் அதில் எங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிவிட்டு அதனால் எனக்கு எப்படி இருக்குது. ஸோ இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் ட்ரம் ஒன் ஷாட் இருக்குது, அதில் போயிட்டு கிக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கிக் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே ட்ராக் பண்ணி ஒரு ஆடியோ ட்ராக்கில் வைக்க போகிறோம். நம்ம ரைட் கிளிக் கொடுத்து இன்சர்ட் ஆடியோ, ஒரு ஆடியோ ட்ராக் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த ட்ராக்கில் தூக்கி வைக்க போகிறோம். அந்த மாதிரி இப்போ நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா சரி, ஓகே. இப்போ ஒரே கிக் வச்சுருக்கோம். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பார்லையும் அந்த கிக் வைக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணால் இந்த செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் அமுக்கினீங்கன்னா அப்படின்னா டூப்ளிகேட் ஆகும். அப்படியே செலக்ட் பண்ணி விடணும். கண்ட்ரோல் அமுக்கி நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படியே டூப்ளிகேட் ஆகும். இப்போ நம்ம இது ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டிஎம்க்கு போகிறோம். கண்ட்ரோல் டிஎம் பண்ணால் அப்படி டூப்ளிகேட் ஆகும் இந்த மாதிரி. இப்போ நம்ம ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா சரி, ஓகேவா? இப்போ நம்ம ஒரு லூப் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஒரு 4 பாரில். இப்போ அடுத்து நம்ம ஒரு கிளாப் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இதுக்கு ஒரு இன்னொரு ட்ராக் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ட்ராக் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஆடியோ ட்ராக்னால் கண்ட்ரோல் டி கொடுத்தா போதும். இந்த மாதிரி தூக்கி இதில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இப்போ இதை அப்படி செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகும். இந்த மாதிரி இப்போ இன்னொரு ட்ராக் க்ரியேட் பண்ணிடலாம். ரைட் கிளிக் கொடுத்து கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா இன்னொரு ட்ராக் க்ரியேட் வரும். இந்த மாதிரி இதில் போய்ட்டு வேறு எதாவது வைக்கலாம். இதை நீங்கள் இப்போது இப்படி இது பண்ணி இந்த மாதிரி இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் டி டூப்ளிகேட் ஆகும். இந்த மாதிரி வால்யூம் கொஞ்சம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இன்னொரு ட்ராக் ஆட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா இன்னொரு ஆடியோ ட்ராக் ஆட் ஆயிரும். ஜூம் பண்ணி கொஞ்சம் தள்ளி
இப்போ இந்த ட்ராக்கை மட்டும் நம்ம ரைட் சைடில் மூவ் பண்ணோம் அப்படின்னா இது வரும்போது ரைட் சைடில் இருக்கும் இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், இப்போ நான் ரைட் சைடில் மூவ் பண்ணிக்கலாம். அந்த பேன் பண்ணிக்கலாம் ரைட் சைடில், அந்த ரைட் சைடில் இருக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு லூப் க்ரியேட் பண்ணிட்டோம், அந்த மாதிரி ட்ரம் லூப்பு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆடியோ அந்த மிடி இன்ஸ்ட்ருமெண்ட் தான் உள்ளே கொண்டு வர போகிறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு மிடி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கீழே அந்த மாதிரி ரைட் கிளிக் கொடுத்து இன்சர்ட் மிடி ட்ராக் கொடுத்தீங்கன்னா மிடி ஆடர். இதில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி எதுவும் தூக்கி போடக்கூடாது, ஆடியோ எதுவும் தூக்கி போடக்கூடாது. ஓகேவா? ஃபஸ்ட் நீங்கள் இதில் மேலே போனீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்னு இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து நீங்கள் போட போகிறீங்க. இதில் ஆப்ரேட்டரில் போயிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாச்சும் லோட் பண்ணி தூக்கி ஒதுக்கி நான் போட்டுக்கலாம் அந்த மாதிரி. இப்போ நீங்கள் கீபோர்டில் வந்து இதை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு மிடி ட்ராக் க்ரியேட் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணி Ctrl+Shift+M கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு எம்டி மிடி ட்ராக் க்ரியேட் ஆகிரும். அதை டபுள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட பியானோ ரோல் கீழே ஓப்பன் ஆகும். ஓகேவா? இப்போ ரெண்டு சைடு இருக்குது, இங்கே பியானோ ரோல் இருக்குது, இங்கே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. ஓகேவா? இந்த பியானோ ரோலில் போயிட்டு இதில் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு இது க்ரியேட் ஆகும். அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு நோட் க்ரியேட் ஆகும். இப்போ இன்னொன்று இந்த மாதிரி, இப்போ இங்கே இன்னொன்று இந்த மாதிரி, அப்புறம் இங்கே இன்னொன்று. சரி ஓகே, இப்போ நம்ம பேசிக்காக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஆக்சுவலாக நம்ம இன்னொரு பேஸ் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணால் ரைட் கிளிக் கொடுத்து இன்சர்ட் மிடி ட்ராக் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு எம்டி மிடி ட்ராக் க்ரியேட் ஆகிரும். இந்த மிடியில் நம்ம பேஸை எடுத்து போட போகிறோம். இதில் போயிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் போனீங்க அப்படின்னா இங்கே சர்ச்சில் போயிட்டு பேஸ் அப்படி சர்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பேஸ் கிடைக்கலாம் இந்த மாதிரி. அதை இடத்துல லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆக்சுவலாக நம்ம ஹையர் ஆக்டிவில் நம்ம ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம லோயர் ஆக்டிவில் ப்ளே பண்ணணும் அப்படின்னா இங்கே உங்கள் கீபோர்டில் இசட்எம்க்குனா போகிறோம். இசட்எம் பண்ணிங்கன்னா அது ஒரு ஆக்டிவ் கீழே கொண்டு போகும் இந்த மாதிரி. இது ஆக்சுவலாக லோ ஆக்டிவில் தான் நம்ம பேஸ்லாம் வாசிப்போம். சரி ஓகேவா? இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்து இன்சர்ட் மிடி கிளிப்னு கொடுத்தீங்கன்னா ஒரு எம்டி மிடி கிளிப் க்ரியேட் ஆகிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட பியானோ ரோல் கீழே ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு இந்த பியானோ ரோல் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஒரு இது க்ரியேட் ஆகிரும். இப்போ நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஜூம் ஆகி வரும். இப்போ ஒரு நோட் க்ரியேட் பண்ணால் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணால் போதும் இந்த மாதிரி. இப்போ ட்ராக் பண்ணி அந்த நோட் கொஞ்சம் லென்த்தாக வரும். இதை காப்பி பண்ணி போடணும்னா கண்ட்ரோல் அமுக்கி ட்ராக் பண்ணால் போதும் இந்த மாதிரி. இது மாதிரி அப்போ இன்னொன்று க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. நம்ம இப்போ ஆக்சுவலாக இந்த ஒயிட் நோட்ஸில் மட்டும் தான் நம்ம ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். அது எதுக்குன்னா நம்ம சி மேஜரில் நம்ம வாசிட்டுருக்கோம். அதனால் Ctrl+D கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகிடும் இந்த மாதிரி. இப்போ ரைட் கிளிக் கொடுத்து இப்போ அடுத்து நம்ம ஆட்டோமேஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது இப்போது இந்த வால்யூம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஓடிட்டுருக்குல்ல, இப்போ நம்ம இந்த ஓடும்போது இந்த வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் மவுஸை கொண்டு போய் இந்த வால்யூம் மீட்டர் அட்ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டாட் தெரியுதா, இதுதான் ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம இதில் போய் ஒரு டாட் வச்சோம் அப்படின்னா இந்த ஆட்டோமேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு இதை இங்கே ஒரு டாட் வச்சு இப்படி எழுத்துக்கலாம். அப்போது இது ஓடும்போது இங்கே வரும்போது அதோடய வால்யூம் குறைஞ்சிட்டே வரும். இப்போ திரும்ப அமைக்கி மேலே ட்ராக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ அதோட வால்யூம் குறைஞ்சிட்டு இப்போ மேலே கூடுது அதோடய வால்யூம். இது மாதிரி தான் நீங்கள் ஆட்டோமேஷன் பண்ணணும். இது மாதிரி வால்யூம்க்கு இல்லாமல் அது எல்லாத்துக்குமே ஆட்டோமேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது இதை அப்படியே இது இப்போ ஆஃபில் இருக்குது இந்த மாதிரி. இப்போ இதில் வரும்போது இப்படி ஆன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. இங்கே வரும்போது ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃபில் இருக்குது.
இப்போ ஆனுக்கு வந்துட்டு. சரி ஓகே, இதோட மிக்சர் எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்க்கணுன்னா டேப் அமுக்குனிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதாக அதோட ஆக்சுவல் மிக்சர். இதில் போய்ட்டு நீங்கள் இந்த வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அந்த மாதிரி. சரி, இப்போ ஒரு வேளை இப்போ நம்ம இதில் எஃபெக்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த இதில் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட டீட்டெயில் லிஸ்ட் இங்கே வந்துடும். இதில் ஆக்சுவலாக நம்ம ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் தான் லோட் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம அப்படியே வரிசையாக எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே போனீங்க அப்படின்னா ஆடியோ எஃபெக்ட்ஸ், மிடி எஃபெக்ட்ஸ் இருக்குது. இந்த மிடி எஃபெக்ட்ஸ் வந்து மிடியில் மட்டும் தான் வேலை செய்யும், ஆடியோவில் வேலை செய்யாது. இந்த ஆடியோ எஃபெக்ட்ஸ் எல்லாத்துலேயும் வேலை செய்யும். ஓகேவா? இந்த ஆடியோ எஃபெக்ட்ஸில் போய் இப்போ ஒன்று எடுத்து நம்ம ட்ராக் பண்ணி இதில் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ரீவர்ப் தூக்கி ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். அதில் நம்ம ரீவர்ப் ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ கண்ட்ரோல் நமக்கு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டு ஸ்க்ரோல் ஆகும் இந்த மாதிரி. சரி, அவ்வளோதான். இந்த வீடியோ டன்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு ஏபிள்டன் லைவோட பேசிக்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இந்த அட்வான்ஸ் பீட் எப்படி மேக் பண்ணுறது அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஆசமான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.